எல்லாரும் ஈஸ்வரி மேடம், நீங்கள் சொல்கிறது தான் தப்பு. அவள் உங்களோட சின்ன பொண்ணு. அதனால் உங்கள் அனுபவத்துக்கும் உங்களுடைய அந்த நல்ல குரல் வளத்துக்கும் அவங்க உங்கள் காலில் விழுறதுல தப்பு கிடையாது. பப்ளிக்காக இருந்தாலும் அவங்க உங்கள் காலில் விழலாம். ஏன்னா அதுக்கு தகுந்தவர்கள் நீங்கள். இதே கோயிலுக்குள்ளே சாமிக்கு முன்னாடி எந்த பெரியவர்கள் இருந்தாலும் காலில் விழக்கூடாது. நீங்கள் இது சொல்கிறது தப்பு. அந்த சின்ன பொண்ணு அழகாக மரியாதை கொடுக்குறாங்க, ஏற்றுக்கங்க. மேடையில் மைக்கு கிடச்சதுங்கிறதுக்காக ஏதோ உளரணும்னு உளரக்கூடாது. இப்போ இவர் பண்ணுறாரு பாருங்கள், இது மகா பெரிய தப்பு, அநியாய தப்பு. நீங்கள் சொல்லுங்கள், இது தப்பா இல்லையான்னு மக்களே, நீங்களும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் தேவையில்லாமல் காலில் விழறக்கூடாதுங்கிறது. சின்ன பையனுக்கு போய் நல்ல தலை இதாக இருக்குது, வயசான கிழவன்னு தெரியுது, அவன் காலில் போய் விழறான் பாருங்கள். அதுக்கு அப்புறம் வயசானவருக்கு மாலை போட்டுட்டு அவர் காலில் விழலை. இதெல்லாம் தான் கால் பிடிக்கிற காக்கா வேலைங்கிறது. ஓகேயா? எங்கே காலில் விழணும், யார்கிட்ட காலில் விழணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சிறியவர்கள் காலில் விழவே கூடாது. எந்த பெரியவர்கள் காலில் வேணாலும் விழலாம். ஆனால் வீட்டில் உள்ள பெரியவர்கள் காலில் விழுவது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி சின்னவங்க காலில் விழவே கூடாது. அரசியல்வாதிகள் காலிலெல்லாம் விழக்கூடாது. ஒரு பெரியவர் இருக்கும்பொழுது பக்கத்தில் சின்னவர் காலில் விழறாரு பாருங்க, இது மிகவும் தவறு. அதாவது மற்றவர்கள் காலில் விழுகிறீர்களோ இல்லையோ, உங்கள் காலில் விழ பழகுங்கள். உங்கள் காலில் விழுந்தால்தான் உங்கள் உடல் நலம் சரியாகும். காலில் விழுங்கள், உங்கள் காலில் விழுங்கள். பெரியவர்கள் காலில் விழுவது தவறு இல்லை, சிறியவர்கள் காலில் விழவே கூடாது.